டெல்டா மாவட்டங்களின் விவசாயத்திற்கு தேவையான 750 மெட்ரிக் டன் உரம் தூத்துக்குடியிலிருந்து ரயில் மூலம் மயிலாடுதுறைக்கு வந்தடைந்தது. மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் சேகர் நேரில் ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு குறுவை பருவத்திற்கு 38,441 ஹெக்டேர் நெல் சாகுபடிக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 95% நடவு பணிகள் முடிவடைந்துள்ளது. எஞ்சிய 5% பணிகள் இம்மாத இறுதியில் நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஸ்பிக் நிறுவனத்திலிருந்து குறுவை சாகுபடிக்கு தேவையான உரங்கள் ரயில் மூலம் கொண்டுவரப்பட்டன. யூரியா 250 மெட்ரிக் டன், டிஏபி 250 மெட்ரிக் டன், காம்ப்ளெக்ஸ் 250 மெட்ரிக் டன் என மொத்தம் 750 மெட்ரிக் டன் உரங்கள் வந்தடைந்த நிலையில் அவற்றில் 350 மெட்ரிக் டன் உரம் நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மீதமிருந்த 400 மெட்ரிக் டன் உரங்கள் மயிலாடுதுறை மாவட்ட பயன்பாட்டிற்காக கொண்டு செல்லப்பட்டது. இதனை 50க்கும் மேற்பட்ட லாரிகளில் ஏற்றி மயிலாடுதுறை, நாகை மற்றும் திருவாரூர் மாவட்ட தனியார் உர விற்பனையாளர்களுக்கு அனுப்பி வைத்தனர். உரம் வரத்தினை மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் சேகர் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு கண்காணித்தனர்.